ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு அவர் நர்சரி கார்டன். நம்ம நர்சரியில் இன்றைக்கி நிறைய ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் நிறைய செடிகள் கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. அது பார்க்கும்போது நல்லா ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குங்க. நல்லா ஒரு 1 வீக்லேயே நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிற மாதிரியே கூட இருக்குங்க. நல்லா ஹைட்டான செடிகளாக கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்குங்க. அதில் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலுமிச்சையும் ஸ்டார் ஃப்ரூட்டு பலா இதில் எல்லாத்துலேயுமே நல்ல ஃப்ரூட்ஸோடவே வந்திருக்குங்க. இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே பார்க்கவே நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குங்க. பாருங்கள், கொத்து கொத்தாக எலுமிச்சை வச்சுருக்குங்க. ஒவ்வொரு கொத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 6 பழம் அந்த மாதிரி கொத்து கொத்தாக வச்சுருக்குங்க. இந்த எலுமிச்சை சீட்லெஸ் எலுமிச்சைன்னு சொல்லுவாங்க. இதில் விதைகள் அவ்வளோக்கா இருக்கவே இருக்காதுங்க. நீங்கள் ஜூஸ் போடுறதுக்கு, வெரைட்டி ரைஸ் செய்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணலாங்க. ஊறுகாய் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி எலுமிச்சை நிறைய காய்க்குங்க. நீங்கள் ஒரு செடி வச்சிங்கன்னா அது கூடையாக பறிக்க முடியாதுங்க. அவ்வளோ நல்லா காய்ச்சிக்கிட்டே இருக்குங்க. பாருங்கள், ஒரே ஒரு செடியில் பாருங்கள், ஒரு கொத்துலேயே ஒரு 5 காய் 6 காய் அப்படி வச்சிட்ருக்குங்க. நீங்கள் ஒரு செடி மட்டும் வாங்கி வச்சிங்கன்னா உங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாங்க. நிறைய காய்க்குங்க. நம்ம மட்டும் யூஸ் பண்ணவே முடியாதுங்க. அவ்வளோ காய்கள் இருக்குங்க. இப்போ பார்த்துட்ருக்கிற காய் பாருங்கள், பெரிய காயாக இருக்குங்க. பார்க்கவே ஒரு சாத்துக்குடி சைஸில் வருதுங்க. ஒரு சில செடியில் பார்த்திங்கன்னா காய் சின்ன சைஸாக இருக்குங்க. இப்போ நம்மக்கிட்ட வந்திருக்கிறது பெரிய சைஸில் இருக்குங்க. பாருங்கள், பார்க்கவே பெரிய ஒரு எலுமிச்சை மாதிரினே சொல்ல முடியாதுங்க. ஒரு சாத்துக்குடி ஆரஞ்சு அந்த சைஸில் இருக்குங்க. பெரிய காயாக இருக்குது பாருங்கள். இந்த செடிகள் நம்மள்கிட்ட அப்போ அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம நர்சரி கார்டனுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பெரிய பெரிய பிளான்ஸாகவே இருக்குங்க. நீங்கள் வச்சோன்னையுமே காய்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போவே நம்ம கன்சியூம் பண்ணுற ஸ்டேஜ்லேயே இருக்குங்க செடிகள். இப்போ நீங்கள் வாங்கிட்டு போனோன்னையும் அடுத்த நாளே கூட நீங்கள் பறித்து யூஸ் பண்ணலாங்க. அந்த கண்டிஷனில் இருக்குங்க. எவ்வளோ கொத்தாக வச்சுருக்குன்னு பாருங்கள். ஒரே கொத்தில் 6 காய் 7 காய் அந்த மாதிரி வச்சுருக்குங்க. நீங்கள் வாங்கி மட்டும் வச்சுட்டிங்கன்னு போதுங்க. இந்த காய்களுக்கு செடிகளுக்கு நீங்கள் அவ்வளோக்கா இப்போ பராமரிக்க தேவையில்லைங்க. மழை சீசனில் இப்போ பெஞ்சிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படியே சூப்பராக வந்துடுங்க. டெவலப் ஆகிட்டு வந்துடுங்க. காய்களுமே நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியாதுங்க. பக்கத்தில் இருக்கவங்க சொந்த பந்தம் எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுக்கலாங்க. அந்த அளவுக்கு காய்ச்சிக்கிட்டே இருக்குங்க. பாருங்கள், எவ்வளோ பெரிய காய்களாக வருதுன்னு பாருங்கள். பார்க்கவே நல்லா இருக்குங்க. கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பெரிய சைஸில் வந்திருக்குங்க. எலுமிச்சனே சொல்ல முடியாதுங்க. இதெல்லாம் பார்த்தா சாத்துக்குடி ஆரஞ்சு அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். பாருங்கள், எவ்வளோ பெரிய சைஸில் காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்கவே. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு செடிகள் வேணால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.